33 வருஷமாக கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நான் வைக்கிறத காட்டிலும் நீங்கள் கொண்டு போய் வைங்க உங்கள் ஊருக்காரங்க, நான் வெளியூருக்காரன், உங்களையும் சேர்த்து ஆளாக நீங்கள் வைக்கணும். உங்கள் ரிப்போர்ட்டில் கண்டுபிடிக்கணும். உண்மையான 33 வருஷமாக கண்டுபிடிக்காத அவல நிலை கவர்மெண்ட் ஏ கவர்மெண்ட் பி அப்படின்னு என்ன? கவர்மெண்ட் நொண்டி ஏ நொண்டி பி. நொண்டி கண்டுபிடிக்கல, நொண்டி இன்கேபிள், முதுகெலும்பு இல்லாதவங்க. டிபார்ட்மெண்ட்டை மூடுன்றேன். அறநிலையத்துறையில் அந்த ஐடல் விங் சிஐடியை சிபிசிஐடியை க்ளோஸ் பண்ணுன்றேன். இல்லை உன்னால் முடியலையா? ரிட்டையர் ஆன சம்பளம் எல்லாம் வேலை பார்க்குறேன். கிவ் மீ 6 months time. Give me 6 months time. See my eyes. I will deduct the case, otherwise I will die before this temple. இல்லை சார், அதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன் சார். ஆளுகள்லாம் இருக்கா, வேலை பார்க்க மாட்டேங்கிறான் சார். ஆளெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை சார். பெரிய தஞ்சாவூர் எஸ்பிலாம் வேலைக்காரன், சரியான யம தர்மம் மாதிரி வேலை பார்க்குறாள். வேலை பார்க்க முடியலை. அரசியல் கட்சிகள் கொதறது என்ன மாதிரி எதுக்க மாட்டேங்கிறார். எதிர்த்து அவர் என்ன சொல்கிறார்? எல்லாரும் ஆஃபீஸர் சார் எதிர்த்த பிறகு உங்களே சிபிஐயில் கேச போட்டான், உள்ளே வந்தான், அப்படி இப்படின்னா போடுவான். என்ன ஆகும் நிலைமைனா போட விட்டு நான் என்ன செய்வேன்? நம்ம வேற மற்ற நாய் மாதிரியே ரோட் வீலர் மாதிரி வெயிட் பண்ணி ஃபுல்லாக எல்லா குற்றத்தையும் பண்ண விட்டு குலைக்காமல் அமைதியாக இருந்து கழுத்தை பிடிச்சிடுவேன். கழுத்தை பிடிச்சி கொண்டே விடுவாங்க, விடவே மாட்டேன். இப்போ நினைச்சு அந்த கேஸ் எல்லாம் தகுடுபடியாக நொறுங்கி போச்சு. நீங்கள் எல்லாம் சொன்னீங்க சன் டெலிவிஷன் 13 செக்ஷனில் உள்ள, ஆனால் கேஸ் குவாஷ் ஆகுது. ஒரு வார்த்தை இந்த டெலிவிஷனில் பேசலை, பர்சனலாக சொல்லலை. இவங்க எனக்கு எகேன்ஸ்டாக இருக்குது. என்ன காரணம்னா இறை நம்பிக்கையாளர்கள் இந்த டெலிவிஷன் இஸ் எகேன்ஸ்ட் மீ, எகேன்ஸ்ட் ஆல் இறை நம்பிக்கையாளருக்கு எகேன்ஸ்டாக இருக்கிறாங்க. நான் ஏடிஏ டிஎம்கே ஏடிஏ இல்லை பிஜேபின்னு அதெல்லாம் எதுவுமே இல்லையா? அப்போ சாக போகும்போது வேணால் பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணுவானே இல்லையா சார்? அதெல்லாம் விட்டுருங்க. அடுத்த கேள்வி சார் உங்களுக்கு. நீங்கள் எத்தனை சார்? அதுக்கு நாளைக்கு நான் இதே ஊருக்கு வர்றேன். இல்லை இருக்குது சார். உங்கள் கோயிலில் மட்டும் 900 போலீஸ் செயலுக்கு உள்ளே இருக்குது. இதுக்குள்ளே, இந்த கோயிலுக்குள்ளே. இங்கே பாருங்கள், இந்த கோயில் சாமி சத்தியமாக சொல்கிறேன். இல்லை சாமி சத்தியம் சொல்லணுமா இல்லையா? சத்தியம் சத்தியம் விளக்கு நாச்சியார் சொல்லுவாங்க நம்ம தமிழர்களா என்ன? யாரோ நானும் தமிழர் மாதிரி பேச ஆரம்பிச்சேன். மனுஷங்க இறை நம்பிக்கையாளர்ல இறைவனுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்கிறேன். 900 தெய்வ திருமேனிகள் உள்ள போலி கண்டுபிடிச்சது நானே 197 கண்டுபிடிச்சிருக்கேன் சார். ஒவ்வொருத்தவங்களும் 2ஆக பிரிஞ்சுக்கிறீங்க, ஏடிஎம்கே டிஎம்கே. இதில் முதல்ல சிலவித இஷ்யூங்கள்லேருந்து அதுலேருந்து விலகணும். நம்ம சாக போகிறோம். சாக போகும்போது ஏடிஎம்கே டிஎம்கே நான் போகிறோம் இல்லையா? எவன் அயோக்கியனா அவனை தோலை உரிக்கணும், எவன் திருடனோ அவனை உரிச்சு காட்டணும். எல்லாராலையும் காட்ட முடியலன்னா கூட ஒரு சில பேர் காட்ட போகும்போது அவங்களுக்கு உறுதுணையாக நீங்கள் வரணும். அதுக்கு தான் சொல்ல வரேன். 900 குறைஞ்சபட்சம். இது இன்னொரு நாளைக்கு நான் பேசுகிறேன் இதை பற்றி. இன்றைக்கி வந்து திருக்கரையிலுக்கு மட்டும் வந்திருக்கேன்.